கையில் மொபைல் இருக்குது, பேசுகிறதுக்கு வாய் இருக்குது, நம்மளுக்கு சொல்லியா தரணும், என்னவான பேசலாம் இல்லையா? இப்போ சமீப காலமாக திரையுலகில் பல பேர் மரணம் அடைகிறாங்க. ஒரு பக்கம் வயது மூப்பின் காரணமாக இறப்பு, ஒரு பக்கம் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற நிலைமையில் மரணம் ஏற்படுவது, அப்புறம் விபத்தின் வழியாக மரணம் நிகழ்வது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ஒட்டிய பதிவுகளை போட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களுக்கு மத்தியில் சில பல யூடியூப்களை பெருகிடுச்சு. சிலன்றதை தாண்டி இப்போ பலத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்னென்னா, ஒரு பத்திரிகையாளர் அழைக்கிறது, ஒரு பிரபலமான ஒரு திரையுலக மனிதர் இறந்து விட்டார் என்றால் உடனே அது பற்றிய ஒரு விவாதம். என்ன விவாதம்? அவர் என்ன நடித்தார், என்ன படத்தில் இருந்தார், என்ன செஞ்சார், அவருடைய திரையுலகம் சார்ந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது, அதை பற்றி பேசுறது கிடையாது. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமாக, இவர் ஏதோ பக்கத்தில் போய் நின்று பார்த்த மாதிரியும் டார்ச் அடித்து பார்த்த மாதிரியும் இவர் அதை பார்த்துட்டு சொல்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லுவார். அதை பார்க்கக்கூடிய சாமானிய ரசிகன் ஓ உண்மைதான் போல் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இதை விட அபத்தம் என்னன்னா, அவர் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட போயிட்டு இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார், அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இது ஸ்ட்ரெஸ் தான் காரணமாக இருக்கும் சார், இதெல்லாம் மருத்துவத்துறையில் போயிட்டு ஒரு மருத்துவர்கிட்ட பேச வேண்டிய கேள்விகள் எல்லாம் ஒரு சராசரி பத்திரிகையாளர்ன்ற பார்வையில் இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்கறதுல எந்த விதமான நியாயமாக இருக்கும்? இதை பத்திரிகை செய்தியாளருக்காக வரக்கூடிய அந்த பத்திரிகையாளராக சொல்லணும், எப்பா இந்த கேள்வியில் என்கிட்ட கேட்காத, தவிர்த்து விடுன்ட்டு அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருப்பார். ஒரு மருத்துவர் சொல்லக்கூடிய செய்தியை ஒரு யூடியூப்ல உட்காந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்வதும், அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ஒரு ஊடகம் செயல்படுவதும் என்ன ஒரு அபத்தமான விஷயம். அதை விட பெரிய கேவலம் என்னன்னா, இறந்தவர்களை பற்றி தவறான வதந்திகளையும் தவறான செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இன்றைய பல யூடியூப்கள் செஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ராஜேஷ் இறந்தார். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்திகள் எல்லாருக்குமே தெரியும், மதையானை கூட்ட படத்தினுடைய டைரக்டர் விக்ரம் சுகுமாரன் அவர் இறந்துட்டார். ஸோ இதை பற்றிய செய்திகளை சொல்கிற பொழுது அவர் எதுக்காக இறந்தார், ஏதோ பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு வந்த மாதிரி. நமக்கு என்ன கோபம் அப்படின்னா, இயல்பாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிற பொழுது அதற்கான தரவுகளை பேசுங்க. ஒரு சினிமாவை பற்றி பேசக்கூடிய விஷயத்தில் சினிமாவை பற்றி பேசுங்க. சினிமா விட்டுட்டு நீங்கள் என்னவோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியும் இறந்தவர்களை பற்றி அபத்தமான விஷயங்களை பதிவு செய்வது எவ்வளவு அயோக்கியத்தனம் என்பதை பத்திரிகையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பத்திரிகையாளர்களை அழைத்து பேசக்கூடிய ஊடகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, ஒரு ஊடகத்தின் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய ரசிகன் அது உண்மையை நம்புவான். இன்னைக்கு நீங்கள் போட்டு போயிடுவீங்க, ஒரு 10 நாட்கள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து அந்த வீடியோ எங்கோ ஒரு மூலையில் கிடைக்கும் பொழுது உண்மை நிலைமை மறந்துவிட்டு அதுதான் உண்மையை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நடிகர் இறந்தார், ஒரு நடிகை இறந்தாங்க, அல்லது ஒரு மற்ற துறையில் மற்ற பிரபலங்கள் இருக்கிற பொழுது அதை பற்றிய விவாதங்களை வைப்பதை விட தமிழ் சினிமாவில் திரையுலக ஜாம்பவன்கள் இருக்கிற பொழுது மட்டுமே இவ்வளோ பெரிய விவாதங்கள். அவர் ஏன் இறந்தார், எதற்காக இறந்தார், அவருக்கு என்ன பிரச்சனை, இது என்னத்துக்கு தேவையில்லாத வேலை? பொதுவாக இந்த வேலையை செய்வது ஒரு சக சாமானிய பத்திரிகையாளனாக நமக்கு தார்மீகமாக கோபம் வருது. யாரிடம் எந்த கேள்வியை கேட்பது, யாரிடம் எதை கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இறப்புக்கு பிறகு ஒரு மனிதனுடைய நல்ல விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதும், அந்த விஷயத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்களை பொதுமக்களுக்கு பொதுவெளியில் கொண்டு போய் சேர்ப்பது தான் பத்திரிகையினுடைய தர்மமாக இருக்கும் இல்லையா? ஒரு பத்திரிகையாளர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டே அவர் என்னவாக இருந்திருப்பார் சார், அவருக்கு பின்னாடி ஏதாவது ரகசியமாக ஏதாவது வியாதி இருந்திருக்குமா, என்னங்க கேள்வி இது? அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த பத்திரிகையாளர் கேட்டப்ப ஹார்ட் அட்டாக்கா சார், அவருக்கு என்ன வியாதி இருக்கும் சார், அது வியாதிக்கு என்ன மருந்து சார் எடுத்திருப்பார், இவர் என்ன டாக்டரா, பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இருக்காரா? அபத்தமான கேள்விகளையும் அபத்தமான விஷயங்களையும் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கும் வரை இந்த விஷயம் தீராது. இந்த பொதுவெளியில் இந்த ஊடகத்தின் வழியாக இந்த செய்தியை நான் பகிரங்கமாக வெளியிடுகிறேன். எதை யாரிடம் பேசுவது, எதை யாரிடம் பேசக்கூடாது என்பதை ஊடகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.